ஹாய் ஆல். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் நம்ம எப்படிலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா அனைத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து என்னது அப்படின்னா ஒரு ஏஐ கம்யூனிகேஷன் தான் வந்து இது, சரிங்களா? ஒரு கம்யூனிகேஷன் இது வந்து என்ன பண்ணுது, ஒரு அக்யூரட்டாக நம்ம என்ன கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்டையும் நமக்கு வந்து கொடுக்குது. இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இது வந்துட்டு நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்சரை நமக்கு வந்து கொடுக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆன்சர் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு வந்து ஆன்சர் இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. ஓகே, இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோம்னா அதுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோமோ அந்த கொஷினுக்கு மீனிங் கரெக்டாகவும் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு தான் அது வந்து நமக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸு மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தா போதும். கொஷின் நம்ம வந்துட்டு கரெக்டாக அதுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்துட்டு நமக்கு அக்யூரட்டாக நம்ம என்ன கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். ஒரு ஹையான குவாலிட்டியில் நமக்கு வந்து அவுட்புட்டை இது வந்து கொடுக்குது. இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கறது வந்து நம்ம ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அந்த கொஷினை நம்ம வந்து கரெக்டாக கேட்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஆன்சரை கொடுக்கும். ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டை நமக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கொஷின் நம்ம கரெக்டாக கேட்கும் பொழுது இதுக்கான கண்டென்ட் எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸில் வந்து இருக்கணும், இவ்வளோ தூரம் நீ எனக்கு வந்து மேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டென்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக கொடுக்கும். நம்ம என்ன மாதிரியான அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட்டை அது வந்து நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறமா லாஜிக்கலாக திங்க் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸை இது வந்து கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங்கோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து இது எல்லாமே தான். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இதோட ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து என்ன கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோமோ இப்போ ஏஐக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா கொஷின் அதுதான் வந்துட்டு என்னது, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஏஐ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏஐ கிட்ட நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்துட்டு பேசுறது, அதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இதில் பெட்டரான ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னென்னா பெட்டராக நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பெட்டர் ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் நமக்கு என்ன முக்கியம், ப்ராம்ப்ட் நமக்கு முதல்ல ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, ஏஐக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா அதுக்கான கொஷின் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஏஐ கிட்ட சரியான முறையில் நம்ம வந்துட்டு பேசுகிறது. பெட்டர் ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா பெட்டரான ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ஏன் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஆன்சர்ஸை நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து கொடுக்கும். நமக்கு நிறையா நம்ம வந்து தேட தேவையில்லை, நம்மளோட டைமை இது வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக நமக்கு வந்துட்டு ஆன்சரை கொடுத்துரும், குயிக்காக ஆன்சரை கொடுத்துரும். நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நம்மளோட ப்ராப்ளம் சால்விங்கை பெட்டராக்கி கொடுக்கும். சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா அதுக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஆன்சரை நமக்கு வந்து கொடுத்துரும். ஹை குவாலிட்டியான ரிசல்ட்டை நமக்கு இது வந்து கொடுக்கும். இது நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக நமக்கு வந்துட்டு கொடுக்கும். இது வந்துட்டு என்னது அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டரான ஏஐ ரெஸ்பான்ஸ் தான் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது, சரியா? ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது.
ஸோ இதில் ஏஐ ப்ராம்ப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட், நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதுக்கப்புறமா ஏஐ வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த நம்மளோட ப்ராசஸை நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒன்று கேட்குறோன்னா அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அது என்ன பண்ணும், அந்த ப்ராசஸை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணும், ப்ராசஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நிறையா பக்கத்தில் இருந்து ரெஃபர் பண்ணி நமக்கு அந்த ஆன்சர்ஸை அக்யூரட்டாக கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இதில் ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்ட் நம்ம வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு பபுள் ஷார்ட்டை நமக்கு வந்துட்டு ஷார்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்துட்டு கமெண்ட்ஸை நமக்கு வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ரைட் கோட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லக்கூடாது. இது வந்துட்டு என்னது, வீக்கான ப்ராம்ப்ட்டு. இதுக்கு வந்துட்டு அது எப்படி ஆன்சர் பண்ணணும், நமக்கு நம்ம வந்துட்டு என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் லிமிட்டடாக நமக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இதை வந்து எனக்கு டிஃபைன் பண்ணி கொடு, இது எனக்கு வந்து தெளிவாக கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் மட்டும்தான் அது வந்துட்டு பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இதில் நம்ம எப்படி நம்ம வந்து கொஷின் கேட்கணும், தெளிவாக நம்ம வந்து கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஏஐ ப்ராம்ப்ட் வந்து நமக்கு அக்யூரட்டாக அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸை கொடுக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரைட்டான கொஷின்ஸை நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அது இப்போ ஏஐ வந்து என்ன பண்ணும், நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸை கொடுக்கும். ஒரு பவர்ஃபுல்லான ஏஐயாக மாறி அது வந்து கரெக்டான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்னா என்ன, அதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன, இது ஏன் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஏஐ ப்ராம்ப்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, இது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு என்ன எப்படி எடுத்துக்கலாம், சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்ன, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா, ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவுட்புட்டை ரிசீவ் பண்ணிக்கும். இதுதான் வந்துட்டு என்னது, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கேட்குற கொஷின்ஸு, கமெண்ட்ஸு, இன்புட்டு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஏஐ சிஸ்டமில் கொண்டு போய் கொடுத்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸை நமக்கு என்ன எது க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து என்ன ஒரு கொஷின்ஸ் கேட்குறோம்னா நம்ம வந்து அதுக்கு கரெக்டான கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு கேட்கணும். கொஷின்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கமெண்ட்ஸு, இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும். இதுதான் வந்துட்டு என்னது, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. இதில் நம்ம சிம்பிளாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கன்னா, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து ஏஐக்கு நம்ம கொடுக்குற கொஷினு, நம்ம கொடுக்குற இப்போ எனக்கு வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீ வந்து எனக்கு கொடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஏஐ வந்து அந்த ப்ராம்ப்டை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான பதிலை நமக்கு வந்து கொடுக்கும். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, அப்போ நம்ம கேட்குற கொஷின்ஸ் தான் வந்து என்னது, நம்ம கேட்குற இன்புட் தான் என்னது, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஏஐ தான் நமக்கு வந்து ஆன்சரை கொடுக்குது. இப்போ இதோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஏஐ வந்து இருக்குது. இதில் ப்ராம்ப்ட்டுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் நடுவில் இப்போ வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, ஏஐக்கும் ப்ராம்ப்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதா வந்துட்டு என்னது, கம்யூனிகேஷன். இப்போ நம்ம கரெக்டான ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்போ ஏஐ கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ, இப்போ அந்த ப்ராம்ப்ட் கிட்ட நம்ம வந்துட்டு என்ன கேட்குறோமோ ஏஐ மூலியமாக நமக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா ஒரு கிளியரான ப்ராம்ப்டை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அக்யூரட்டான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கணும்.
எனக்கு வந்து நான் இதை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்குறோம்னா, டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு கொஷினை நம்ம வந்துட்டு கேட்கணும். திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு கொஷினை கேட்கணும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு என்ன சொல்லலாம்? ஒரு குவாலிட்டியான ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, குவாலிட்டியான ப்ராம்ப்ட் எஃபெக்ட் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கணும். இப்போ நமக்கு வந்து எஃபெக்டிவாகவும் குவாலிட்டியாகவும் நமக்கு வந்துட்டு நம்ம கேட்குற கொஷின்ஸுக்கு ப்ராப்பராக அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குவாலிட்டியாக நம்ம வந்துட்டு ப்ராம்ப்டை நம்ம வந்துட்டு அனுப்பணும். அப்போ தான் அது என்ன பண்ணும், ஓ இதுதான் இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு அது நினச்சிட்டு கரெக்டாக ஆன்சரை வந்து தெளிவுபடுத்தி நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு கம்யூனிகேஷன் நமக்கும் ஏஐக்கும் நடுவில் இருக்கிறதா வந்து என்னது ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இதில் டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து இருக்குது. என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, கொஷின் ப்ராம்ப்ட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட், ரோல் ப்ராம்ப்ட், கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட், கண்டென்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு 5 வகையான ப்ராம்ப்ட் நமக்கு வந்து இருக்குது. இப்போ கொஷின் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கொஷின் கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறது. அதுக்கப்புறமா இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பைத்தான் ப்ரோக்ராமு, சாஃப்ட்வேர் நம்பர்ஸு இது எல்லாமே வந்துட்டு ரைட் பண்ணி கொடுக்கறது. ரோல் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியை எனக்கு நீ வந்து சொல்லு. ரோபோட்ஸ் மூலிமா ரோபோட்டோட ஷார்ட்டான ஸ்டோரியை நீ வந்து எனக்கு ரைட் பண்ணி கொடு அப்படிங்கிறத வந்து என்னது கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. கண்டென்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டென்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, கம்ப்யூட்டரு அதோட பிகினர்ஸு இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் கிளியராக கொடுக்கறது. இதுதான் வந்துட்டு என்னது கண்டென்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்டு. 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, நம்ம எப்படி ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ ஏஐ பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, ரைட் அபவுட் ஏஐ அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்டை எஃபெக்டிவாக நம்ம வந்துட்டு கொடுக்கணும். எப்படி நம்ம வந்துட்டு கொடுக்கலாம்? எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஸ் சிம்பிள் இங்கிலீஷ் வித் டெஃபினிஷன், அட்வான்டேஜஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் ஐடி. அப்படி நம்ம தெளிவாக நம்ம வந்து அதுக்கு நம்ம கொஷின் கேட்டால் தான் அது நமக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்படி நம்ம பேசுகிறோம், தெளிவாக நம்ம வந்துட்டு அதுக்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தை நமக்கு தெளிவாக நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி தான் வந்துட்டு ஏஐ கிட்டேயும் நம்ம வந்துட்டு பேசுகிறது. அப்படி நம்ம தெளிவாக கேட்குற ப்ராம்ப்ட் தான் வந்துட்டு ஏஐ நமக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு கொஷின் கேட்கணும், தெளிவாக நம்ம வந்து கொஷின் கேட்கணும். நம்ம வந்து அதை வந்துட்டு ஒரு ப்ரீஃப் பண்ணி கொஷினாக நம்ம வந்துட்டு கேட்கணும். ரைட் அபவுட் தீஸ் சம்திங் வாட் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஷின்ஸை நம்ம ப்ரீஃப் பண்ணி நம்ம வந்துட்டு கொஷின் கேட்கணும். எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக கேட்கணும். எப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னா, ரைட் அபவுட் ஏஐ அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லி கொஷின் வந்து நம்ம கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, குட்டான ப்ராம்ப்டை குட் ப்ராம்ப்டோட இம்பார்ட்டண்ட் என்னென்ன? இப்போ குட் ப்ராம்ப்டோட இப்போ ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைமை நம்ம நல்லாவே நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்கை பெட்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம என்ன கன்ஃபியூஷனில் ஒரு கொஷினில் நம்ம வந்துட்டு இருந்தாலுமே அந்த கன்ஃபியூஷனை நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஒரு குட்டான ஆன்சரை நமக்கு வந்து விரிவுபடுத்தி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னது ஒரு குட்டான ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ப்ராம்ப்ட் அப்படின்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா நம்ம கேட்குற கொஷின்ஸை கிளியராக கேட்குறது, அதுதான் வந்துட்டு என்னது ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன நம்ம வந்து பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் நம்ம பார்த்துருப்போம். அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, இந்த ப்ராம்ப்ட் ஏன் வந்து குட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு கீ தான், ஒரு சாவி தான். இதோட ஃபுல் பவர் வந்து எங்கே இருக்குது? ஏஐயில் தான் இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டு தான். ஒரு ஒரு எஸ்எஸ்சி ஒரு ஏஐ சிஸ்டமுக்கான ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து என்னது, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. நம்ம கிளியராக நம்ம கொஷின் கேட்குறோம், ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸ் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா டீட்டெயிலான ப்ராம்ப்டை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். அப்போ நமக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும், யூஸ்ஃபுல்லான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அக்யூரேட்டாக நமக்கு ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நம்ம கேட்குற கொஷின்ஸை நம்ம வந்து எப்படி கேட்கணும், நம்ம கேட்குற கொஷின்ஸை தெளிவாக நம்ம வந்துட்டு கேட்கணும். நம்ம தெளிவாக கேட்டால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சர்ஸை நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து கொடுக்கும். இது வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் இஸ் ஏ ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ். ஏஐ ப்ராம்ப்டிங்கை நம்ம ஏன் ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து கொடுக்கறது, ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து ஆன்சர்ஸை கொடுக்கறது, ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா ஏஐ நமக்கு என்ன பண்ணும், ஏஐ டூல்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணும், அக்யூரேட்டாக நமக்கு வந்துட்டு ஆன்சரை கொடுக்கும். நம்ம கேட்குற கொஷினுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். நமக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இதோட கீ ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஏன் நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் தான் ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது, நம்மளோட எஃபோர்ட்ஸும் வந்துட்டு நமக்கு ரொம்ப சேவ் ஆகுது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏஐ ப்ராம்ப்டில் நம்ம ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு எடுத்து அதுக்கு ஆன்சர் நம்ம வேறு ஒரு சோர்ஸில் நம்ம வந்துட்டு தேடி நம்ம போடும் பொழுது நமக்கு வந்து நிறைய நேரம் வந்து இழுத்துக்கும். ஸோ அதனால நம்ம இதில் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய ஆன்சர்ஸை சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு அக்யூரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும், அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா மல்டிபிள் ட்ரையல்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னா திரும்பவும் எனக்கு வேறு ஆன்சர் நீ வந்து கொடு, எனக்கு இன்னுமே வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு இன்னுமே வந்துட்டு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நீ வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு கேட்கும் பொழுது ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெட்டரான அக்யூரசி நமக்கு வந்து கிடைக்கும். பெட்டர் அக்யூரசியில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம வந்துட்டு கேட்குற கொஷின்ஸை நம்ம வந்துட்டு கரெக்டாக கேட்குறோம் அப்படின்னா ஏஐ வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆன்சரை நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஏஐக்கு நம்ம கிளியரான ப்ராம்ப்ட் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும், அது கன்ஃபியூஸே ஆகாது. அப்போ பெட்டரான அக்யூரசி நமக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், அப்ளிகபிள் இன் மெனி ஏரியாஸ். எல்லா ஏரியாஸ்லேயுமே நமக்கு இந்த ஏஐ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டுக்காகட்டும், டேட்டா அனாலிசிஸ்க்காகட்டும், கண்டென்ட் க்ரியேஷன்ஸ்க்காகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், கோடிங்ஸ் ஆகட்டும், எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு நமக்கு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இது வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்லாக தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட பர்சனல் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும், நம்மளோட ஒர்க் பிளேஸில் நம்ம வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டாக நம்மளை காமிச்சிக்கிறதுக்காகவும் எஃபெக்டிவாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதை காமிச்சிக்கிறதுக்காகவும் நமக்கு வந்துட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஏஐ வந்து நம்ம எஃபெக்டிவாக நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து அந்த இடத்துல ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் ஸ்கில்லில் இந்த ஒர்க் பிளேஸில் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக இருப்போம். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ஏஐ வந்து நமக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த காம்படிட்டிவான இந்த உலகத்தில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஏஐ நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட ஃப்யூச்சருக்கான இம்பேக்ட் வந்து இதுதான். ஸோ இதில்
இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்ம நிறைய ஏஐ வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து நம்ம பவர்ஃபுல்லாகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நிறையா ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்போ வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்கறக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பெட்டரான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். பெட்டரான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இது அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கை நம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்ம வந்துட்டு முடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட காம்படிஷனுக்கும் நம்ம இப்போ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிஷனில் ஒரு காம்படிட்டிவ்லாம் நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கும் நமக்கு இது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக நமக்கு வந்து இருக்கும். இதனால தான் நம்ம வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்கை நம்ம வந்துட்டு கற்றுக்கணும். இதுதான் வந்துட்டு என்னது ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் இது தான். ஸோ இது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளை யாருனாலையுமே வந்துட்டு தோக்கடிக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸுக்கு ஏன் இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏஐ அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு எவ்ரிதிங் எல்லாமே ஏஐ தான். இப்போ எஜுகேஷன்லேயே ஆகட்டும், ஹெல்த் கேர்லேயே ஆகட்டும், மார்க்கெட்டிங்லேயே ஆகட்டும், ஐடியிலே ஆகட்டும், பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், என்ன இண்டஸ்ட்ரி என்ன பிளாட்ஃபார்ம்லேயே இருந்தாலுமே ஏஐ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து இருக்குது. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட டைமிங்கை வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. இப்போ நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து நமக்கு ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்துட்டு என்னது ஏஐ ப்ராம்ப்டிங்கோட ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு ஒரு ரைட்டான வேலை போகிறதுக்குமே ஒரு சஜஷன்ஸை நமக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்குது. ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அந்த ஏஐ வந்து நமக்கு என்ன பண்ணுது, அந்த கொஷின்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா ஒரு கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து அக்யூரட்டாக நமக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குது. ஒரு கரெக்டான வேலையுமே கரெக்டான டைம்லேயும் வந்துட்டு நமக்கு இந்த ஏஐ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டியையும் இன்னோவேஷன்ஸையும் நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறக்கு நமக்கு இது ஏஐ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு புதுசான ஐடியாஸையும் கண்டென்ட்டையும் டிசைன்ஸையும் சொல்யூஷன்ஸையும் நமக்கு இந்த ஏஐ வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. எஃபெக்டிவான ப்ராம்ப்டை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அந்த ப்ராம்ப்டோட கைடன்ஸை ஏற்றுக்கிட்டு நமக்கு நிறைய ஐடியாஸை இந்த ஏஐ நமக்கு வந்து தந்துட்டுருக்கு. அப்போ க்ரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷன்ஸையும் இது பூஸ்டப் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸுக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹை டிமாண்டடான ஸ்கில்ஸை ஃப்யூச்சர் ஜாபை நமக்கு வந்துட்டு ஏஐ நமக்கு வந்து கொடுக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், கம்பெனியில் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளோட ஒர்க்கோட ஸ்மார்ட் வந்து நம்ம வந்துட்டு ஒர்க்கை நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ணுறது, ஏஐயில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்துட்டு குட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஹை டிமாண்டை இது வந்து உருவாக்குது. அப்போ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஜாபுக்கு போனாலுமே ஏஐ அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்யூச்சர் ரோலில் நமக்கு ஏஐ அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஒரு கீ ஸ்கில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸுக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இதில் ஏஐ ப்ராம்ப்டிங் வந்துட்டு எங்கேலாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்குது, கண்டென்ட் க்ரியேஷனில் யூஸ் ஆகிட்டு இருக்குது, டேட்டா அனலைசிஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, எஜுகேஷன்ஸ் அண்ட் லேர்னிங்கில் எஜுகேஷன் சைடும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட்டில், ரிசர்ச்சில், மார்க்கெட்டிங்கு, டிசைனிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துட்டு ஏஐ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கோடிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ரைட் எக்ஸ்பிளைன் பைத்தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ஒரு பேசிக்கான ஆன்சர் மட்டும்தான் கொடுக்கும்.
இது explain Python for beginners with examples, its feature and real life applications அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அதோட ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அப்போ தான் வந்து அது கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏஐ வந்து நம்ம வந்துட்டு ஒரு கிளியராக நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோம், ஒரு ப்ராம்ப்ட் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஆன்சர்ஸை இந்த ஏஐ நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கேட்குற கொஷின்ஸை நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம வந்து கேட்கணும். ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பெட்டரான ஏஐ ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், ஏஐ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. ஆனால் ரியல் பவர் லைன்ஸ் வந்து எதுக்கிட்ட இருக்குது, ரைட்டான ப்ராம்ப்ட் கிட்ட தான் இருக்குது. இது வந்து ஒரு கீ மாதிரி. அப்போ நம்ம ரைட்டாக ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஏஐ நமக்கு வந்து ரியலான பவர் லைன்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஏஐ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, இது வந்து ஜஸ்ட் நாட் ஒரு ஸ்கில் வந்து கிடையாது. நம்மளோட பவர் ஆஃப் ஏஐ இதுதான் நமக்கும் இந்த ஏஐக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸை உருவாக்குறது. அதுதான் வந்துட்டு என்னது ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கில் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம், நம்ம நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பெட்டரான ஃப்யூச்சரை நம்மளால் வந்து அடைய முடியும். ஸோ அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறையா நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளால் பெட்டரான ஃப்யூச்சரை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம், இப்போ ஏஐ ப்ராம்ப்டிங்னா என்ன, எதெல்லாம் ஏஐ ப்ராம்ப்டிங் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோமா. எதெல்லாம் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கரெக்டான கொஷின் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னது ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. ஏஐ ப்ராம்ப்டிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொஷின்ஸையும் கிளியராக வந்து கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுறது யார், ஏஐ வந்து ஆன்சர் பண்ணுது. அப்போ என்ன நம்ம சொல்லுவோம், ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இது ஏன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன, சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்ன, ப்ராம்ப்டிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போகணும், இதில் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கொஷின் கேட்கணும், இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருப்போம், ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன, ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கொஷின்ஸு, கமெண்ட்ஸு, இன்புட்ஸு இது எல்லாமே தான் என்னது ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸை ஏஐ சிஸ்டம் நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், ப்ராம்ப்ட் அப்படிங்கிறதே ஏஐக்கு நம்ம கொடுக்குற கொஷின்ஸு. ஓகேவா, இதோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, ஒரு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட்டு, இந்த ஒரு குட்டான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து என்னென்ன, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஏஐ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு ஏஐ ப்ராம்ப்டில் ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸில் ஏஐ ப்ராம்ப்டிங் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இது நம்ம ஏன் வந்துட்டு ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற வேர்ல்டு வந்து உருவாக போகுது. ஸோ அதனால நம்ம ஏஐயை நம்ம வந்து கற்று வச்சுக்கிட்டே இருக்கணும். பேசிக்காக நம்ம வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ டெய்லியுமே வந்துட்டு என்னென்ன அப்டேட் வந்து வளர்ந்துட்டுருக்குதோ அந்த எல்லா அனைத்தையுமே நம்ம வந்து கற்று வச்சுக்கணும். அப்படி நம்ம கற்று வச்சுக்கிறது மூலியமாக தான் நம்மளால் வந்து ஒரு பெஸ்ட்டாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கரண்டில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு, நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்துட்டு போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறத டெய்லி நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்து நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு புதுசான வாய்ப்புகள் நமக்கு வந்து தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம நிறையா விஷயத்த நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குது, நம்ம வந்து என்ன கற்றுக்கணும், நமக்கு இன்னும் என்ன விஷயங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கற்றுக்கணும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணும் பொழுது ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸுக்கு
ஃப்யூச்சருக்கு நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்டாக நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏஐயை நம்ம ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கற்றுக்கணும். ஏஐயில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இது வந்து சாஃப்ட் ஸ்கில்லில் ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற டாபிக் தான் வந்து என்னது அப்படின்னா ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. இந்த ஸ்கில்ஸை நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடியான வாய்ப்புகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால எந்த கம்பெனிஸில் நமக்கு வந்து இதையே கரெக்டாக ரெக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அப்படி நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய சேலரி பேக்கேஜஸ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவங்ககிட்ட நம்ம என்ன ஒர்க் நம்ம கொடுத்தாலுமே, என்ன ஸ்கில்ஸை அப்டேட் பண்ண சொன்னாலுமே இவங்க வந்து பெர்ஃபெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குட்டான இம்பேக்ட் வந்து நம்ம மேலே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கணும். இது வந்து இதில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் ஏஐ ப்ராம்ப்டிங்கோட ஃப்யூச்சர் ரெடி ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே.